ஏற்பார் ஏற்பார் என கூறி திராவிட கழகத்தோட சின்னம் முரசு ஒன்னு, ரெண்டு ஒருங்கிணைப்பாளர் வைகோனோட சின்னம் பம்பரம், ரெண்டு இல்லையா, மூணு அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களின் சின்னம் அருவாள் சுத்திய நட்சத்திர சின்னம். அடுத்து அண்ணன் முத்தரசனோட சின்னம் கதிரர்வாள் சிபிஐ அவர்கள் சின்னம். சிபிஐ சிபிஐ அடுத்ததாக எனது சகோதரர் எனது நண்பருமான யார் ஒரு மோதிர சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அவங்களையும், அதே போல எங்களது பெரிய முப்பனார் அவர்களையும் வணங்கிவிட்டு, அதே போல சின்னையா அவர்கள் சின்னையான்னா சொல்லி இருந்தாலும் வாசன் அவர்களின் திறந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவர்கள் எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நான் வந்தேங்க இங்கிருந்து சிட்டியிலிருந்து வடவள்ளி, அதாவது வேட்பாளர் முன்னாடி வரணுமா, பின்னாடி இருக்கு முன்னாடி வரணும். அவங்களும் பார்க்கணுங்க. பொதுவாக சிட்டியிலிருந்து வடவள்ளி வரைக்கும் வந்து இது எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டுல இருந்து டி நகர் பழைய ஆபீஸ் டி நகர்ல இருக்கு, அது வரை போற வரைக்கும் இருக்கு. ரோடாவா இருக்கு, டிராபிக்கா இருக்கு. அது பின்னாடி வழக்கம் தருவது சொல்லிக்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா 20 நாளைக்கு நான் கேட்டேன், எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை குடி தண்ணி வருது? 20 நாளைக்கு. இது என்ன நகரமா இல்ல 5 வருஷம் ஓட்டு போட்டு சரிதான், இது கண்டுக்கிறே இல்லை. ஆனால் உங்களில் நான் மக்களுக்காக நான் மக்களுக்காக நானும் 15 நாளைக்கு ஒரு தடவை 20 நாளைக்கு ஒரு தடவை தண்ணீர் விடுக்க உங்களுக்காக நான் மக்களுக்காக நானுங்கிறீங்க. வெக்கமா இல்ல? அதே போல இந்தியாவின் மான்ஸ்டர் எதுனா ஒரு பக்கம் 2ஆம் மான்ஸ்டர் எதுனா இந்தியா மான்ஸ்டர் எதுனா கோயம்புத்தூர் தமிழர். கோயம்புத்தூர் இப்ப மானங்கட்ட மான்ஸ்டர் ஆகிவிட்டது என்ற கரண்ட காண. ஆனால் இவர்கள் மாத்திரம் சேர்ந்தா மாத்திரம் என்ன சொல்லுவாங்க, மின்மிகை மாநிலம் ஆகிறேன். எங்க அதிமுக திமுக 2 பேரும் நான் கேட்கிறேன், 2 பேரும் இதுவரைக்கும் என்ன திட்டங்கள் போட்டீங்க? வெள்ளரிக்கை தர முடியுமா? வெள்ளரிக்கை தர முடியாது. நான் சொன்ன வெள்ளரிக்கை தர வேண்டாம், அறிக்கை கொடுங்க பார்க்க எவ்வளவு நீங்க திட்டம் போட்டீங்க. எந்த புஸ்தகம் இருக்கு எல்லாத்தையும் அடுத்த மீட்டிங் அங்கட்டுல டிவியில வரும். உங்க வண்டவளங்க தண்டவளத்துல ஏறும். வேண்டாம். இவர் சொல்றான கலைஞர் அவர்கள் நல்லாட்சிக்கு ஆதரவு உதவி செஞ்சு, நல்லாட்சி தான் நம்மள 5 தடவை முதலமைச்சர் வந்து நீங்க தானே நல்லாட்சி அப்பெல்லாம் தரது, இனிமேவும் தரப்படுறான். நல்லாட்சி மலர்ந்தில நல்லாட்சி. அதே போல நான் இவங்களையும் சொல்கிறேன், அதிமுகவையும் ரெட்டவரில் கட்டல மனைவி சொன்னபடி 2 பேர் நீங்க 2 பேர் செத்துட்டாங்களா, ரைட். சிலது 2 பேர் ரைட். எம்ஜிஆர் ரெட்டவரில் கட்டினது வெற்றி சின்னம். இவங்க காட்டுற 2 பேர் இறந்துட்டாங்க. தூக்கு 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 தருவார், தூக்கு 2 பேரை தூக்கு தூக்கு. அதே போலதான் மின்சாரம் இதுவரைக்கும் எங்க சொன்னாங்க, மின்மிகு மாநிலம் கொண்டு அந்த இங்கிருக்க ஹோட்டலும் சரி இங்கேயும் சரி மின்சாரம் ராத்திரி மேல ஒன்னத்தையும் காணும். நம்ம தான் இங்க ஜெனரேட்டர் கூட அவங்கள கூட்டு போடுறாங்க. நான் டிவியை திறந்தா எப்ப பாரு சண்டை,
யாருன்னா திமுக அண்ணன் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்கள வேட்பாளர் மாத்துங்க, அவங்க வேட்பாளர் மாத்துங்க. ஏற்கனவே சண்டை இருக்கு. டிவியை திறந்தால இவங்க அவளை கொள்ளையடிச்சாங்க, இவங்க அவளை கொள்ளையடிச்சாங்க, இவங்க அவங்கள அடிச்சாங்க, இவங்கள கொள்ளையடிச்சாங்க. இப்ப திமுக அண்ணன் இவங்க மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கும். இது டிவி வச்சு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்ப நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யலன்னு வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா? கடந்த 25-26 வருஷம் கூட வச்சுக்கலாம், சுமார் 25 வருஷம் கூட வச்சுக்கலாம். நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்யாம தானே இவங்களே இருந்திருக்காங்க. ஏன் இந்த அக்கப்போர் பண்றீங்க எனக்கு புரியலையே. அதே மாதிரி பாதாள சாக்கடை திட்டம், எங்க பாதாள சாக்கடை இது வரைக்கும் இங்க எந்த ஊர்லயுமே பாதாள சாக்கடை 5 வருஷமா இருக்கு. இந்த ஊர்லயும் பாதாள சாக்கடை மேம்பாலம் 4 மேம்பாலம் போட்டா இந்த டிராபிக் 4 மேம்பாலம் 300 மேம்பாலம் போட்டிருக்கான். பேங்காங் நகரத்துல பேங்காங் 300 மேம்பாலம். நான் என்னடான்னு பார்த்தேன், என்னடா எங்கேயோ இறங்கணுமே போன தடவை ஒரு முழுது அதுக்குள்ளே 300 மேம்பாலம் எப்படி வந்துருந்துரு. நான் பேங்காங் சிட்டிக்குள்ள இறங்கி ஒரு தடவை ஒரு படத்துக்கு போன சபரிங்கிற படத்துக்கு 5 ரூபாங்கிற ஒரு சாங் இருக்குல்ல, அந்த சாங்காக பார்க்கறதுக்காக போகும்போது பிரிட்ஜ் போட்டிருக்கோம். அதாவது ஏர்போர்ட்ல இருந்து பட்டையாங்கிற ஒரு ஊர் நாங்க சாங் எடுக்க போறோம்ல, அந்த ஊர் வரைக்கும் ஒரு பிரிட்ஜ் 3/4 மணி நேரத்துல முன்னெல்லாம் 2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துல போயிட்டாங்க. பட்டையம் வந்துருச்சுங்கிறான். அந்த அளவுக்கு அந்த நாடுகள்லாம் சின்ன, நம்ம ஊரோட ரொம்ப சின்ன, கோயம்புத்தூர் சிட்டி அளவுக்கு தான் இருக்கு அந்த ஊர் மொத்த பேங்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கொள்ளையடிச்சது எவ்வளவு? இது இந்தியாவின் வறுமை நாடு. எங்கடா வறுமை நாடுங்கிறது? கொள்ளையடிச்சு கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க வறுமை நாடு. இவங்க கேட்டா ஏண்ட ஒருத்தர் வந்து பயமுறுத்துறாங்க, முரட்டு பணம் வச்சிருக்காங்களே. முரட்டு பணம் தானே எங்கிட்ட முரட்டு மக்களின் மனம் இருக்கிறது. எங்கிட்ட முரட்டு மக்களின் மனம் இருக்கிற ஜாக்கிரதை. ஏன் இதை சொல்லுகிறேன்னா என்கிட்ட வந்து பயமுறுத்துறாங்க. இல்லைன்னா பணம் நடக்க வேண்டும். இது 2006 நான் வைக்காத இடம்ல வடவெளி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எங்க மருதமலைக்கு வந்து மருதமலை முருகன் இது ஆறுமுகப்படை. ஆறுமுகத்துக்கு இன்னைக்குமே ஏறுமுகம் தான், இறங்குமுகம் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறேன். ஏன்னா ரொம்ப தூரமா இருக்கு வடவள்ளி நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் அங்கே வர சூலூர் வர போகணும், சூலூர் முடிச்சுட்டு இங்கே திண்டுக்கல் வர போகணுங்கிறாங்க. நான் என்னை காலையில் இந்த வரைக்கும் ஊட்டிக்கு போயிட்டு வரேன். இங்கே வந்தாலே இங்கே வந்தாலே இது முடிஞ்ச திண்டுக்கல் இப்படி போனா நான் எங்க சரி உடம்பு இருக்கு தாங்குறேன். எல்லாமே மக்களோட மனசுதான். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற போர். தர்மவான்கள் இங்க இருக்கிறார்கள், அதர்மவான்கள் இங்க நிற்கிறாங்க. யார் அதர்மவான்கள் தெரியுமா? திமுக அதிமுக அதர்மத்தை சேர்ந்தவர்கள். தர்மத்தை சேர்ந்தவன் நாங்கள் 6 பேர் இங்க இருக்கிறோம். ஆக சொல்லி நீங்க நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் விடைபெறுகிறேன். என் மேல வருத்தப்படுகிறாங்க. நன்றி, வணக்கம்.